டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உடல் இளைப்பு எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இல்லை நம்ம உடம்பு இழைச்சி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லோரும் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் ரூட்டுக்கு தான் இது பண்ணுறது. என்ன அப்படின்னா, ஒரு மாதத்தில் எனக்கு 5 கிலோ குறைஞ்சிடணும், 6 கிலோ குறைஞ்சிடணும், ஏதாவது பண்ணி குறைச்சிடணும் அப்படின்னு. அடுத்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு குடிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும், இதை சாப்பிட்டோன்னே எனக்கு வெயிட் குறைஞ்சிடணும் அப்படின்னு எடுக்கக்கூடியது தான். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கப்பெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அவங்களுக்கு போனஸான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு விடயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உடல் பருமன் நமக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, உணவு முறைகளில் அதிகமாக மாவுச்சத்து எடுக்கிறது, ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி எது ஃபாலோ பண்ணாலும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கும் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த கேலரிஸ்க்கும் ஈக்குவலாக இல்லை. எடுக்கக்கூடிய உணவு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் செலவு பண்ணக்கூடிய கேலரிஸ் கம்மியாக இருக்கும் போதுங்கிறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்ன பண்ணும், நம்ம உடம்பு வேறு வழி இல்லை அப்படின்னு கொழுப்பாக சேர்த்து வைக்கும். கல்லீரல்லையும் உள்ளுறுப்புகள் இதுலேயும் அது மாதிரி அந்த வயிற்று பகுதிகள்லையும் இடுப்பு பகுதிகள்லையும் சேர்த்து வைக்கப்படும். யூஸ்வலாக இந்த உடல் பருமனுக்காக இது பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்படுறது என்ன அப்படின்னா தொப்பை தான். ஸோ வயிற்று பகுதியில் தான் மைல்டாக வரும், கை கால்கள் எல்லாம், அதுக்கப்புறம் தான் ஃபேட் டெபாசிஷன் வரும். அதே மாதிரி உடல் நம்ம இழைச்சிட்டே வர்றோம் அப்படின்னா அட் த எண்டில் தான் பார்த்திங்கன்னா தொப்பையானது நல்லா குறையும். மற்றதெல்லாம் கை கால்கள்லாம் ஈஸியாக இழைச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ப்ரொசீஜர். இப்போ இங்கே என்ன பண்ணணும், உடல் இளைப்புக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பில் வச்சுக்கணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, சில பேர் லோ கேலரி டயட் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு இட்லி சாப்பிடு, அரை இட்லி சாப்பிடு, ஒரு 100 கிராம் சாதம் சாப்பிடு, சோறு சாப்பிடு அப்படிங்கிறப்ப ஒரு 3 நாட்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனால் 4வது நாளுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கடந்துருவாங்க. ஆனால் ரொம்ப என்னமோ அவங்களுக்கே என்னென்னா வாழ்க்கையில் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரியும், திடீர்னு எங்கேயாவது உணவை பார்த்தாங்க அப்படின்னா நார்மலாக அவங்க எவ்வளோ எடுப்பாங்களோ அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜில் சேச்சுரேட் ஆகி எக்ஸ்பெக்டடை விட நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எதை நோக்கி போனோம், உடல் இளைப்பை நோக்கி போனோம், அங்கே ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டு முன்னாடியை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா, உடல் இளைத்து கொண்டே வர்றவங்க ட்ரை பண்ணுறவங்க திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டயட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அதிக அளவில் உடல் பருமன் ஏற்படுவதற்குரிய காரணம். சரி, அப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி உணவு எடுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் ஆர்டரை நம்ம மாற்றணும். யூஸ்வலாக நம்மளுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா நிறைய சாதம் போட்டு ஃபஸ்ட்டு சாதம், கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஆனால் மேக்ஸிமம் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சோறை தான் சாப்பிடுவோம். சோறு அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் நம்ம எல்லாத்தையும் சீராக வைத்து கொள்ளும் வரைக்கும் ஒரு கட்டுக்கடங்கி போயிடுச்சு, நோய் நிலை வந்துடுச்சு, உடல் பருமன் அதிக அளவில் வந்துடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக தான், கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்கணும். அப்போ எப்படி டாக்டர்னு அதை கண்ட்ரோலுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னா, சில ஆராய்ச்சி தரவுகள் வச்சு பண்ணும்பொழுது இந்த ஆர்டரில் சாப்பிட்டா நமக்கு அந்த அரிசி, இந்த மாவுச்சத்தை எடுக்கொள்ளக்கூடிய அந்த ஆவல் வேட்கை குறையும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலையாக நார்ச்சத்துக்களான உணவுகள் எடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, புரதம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கணும். ஸோ கடைசியாக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். முதல் நிலையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள். ஸோ இதில் ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு தானே டாக்டர் இருக்கேன், சாதத்துக்கு ஈக்குவலாக காய்கறிகள் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னா, பட் நம்ம சாதம் சாப்பிட்டு காய்கறிகள் சாப்பிடும் பொழுது நமக்கு இது இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறப்ப அதில் கொஞ்சம் தொய்வு நிலை ஏற்படும். நமக்கே என்ன அப்படின்னா கொஞ்சம் இது ஒரு பிடி 2 பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருவோம். அப்போ முதல் நிலையாக என்ன பண்ணணும் அப்படின்னா காய்கறிகள். ஸோ நல்லா நீங்கள் எப்பயும் ரைஸ் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு 1.5 கப் காய்கறிகள் எடுத்துக்கணும். என்ன காயானாலும், உருளைக்கிழங்கை தவிர. ஸோ அதை தவிர மற்ற காய்கறிகள் எடுத்துக்கணும். அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல் நிலையாக வெள்ளரிக்காய், ஸோ யூஸ்வலாக கீரைக்காய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒன்று எடுத்துட்டு நமக்கு என்ன காய்கறிகள் சொல்லப்படுகிறதோ அந்த காய்கறிகள், கிழங்கை தவிர மற்ற காய்கறிகள், ஏன்னா கிழங்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் உருளைக்கிழங்கு. ஸோ காய்கறிகள் சாப்பிடணும். அதற்கடுத்த நிலை புரதம் எடுக்கணும்.
ஸோ புரதம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் ஆனேன், எனக்கு முட்டு வலி வந்துருச்சு, எனக்கு வெயிட் லாஸ் ஆனேன், என் தசைகள் வந்து தளர்ந்து போயிடுச்சு, முடி கொட்டி போயிடுச்சு, இந்த மாதிரி பார்வை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்பில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ரொம்ப ஒரு பில்டிங் பிளாக், செங்கல் மாதிரி விளங்குவது என்ன அப்படின்னா புரோட்டீன் தான். ஸோ ஒரு ஆள் வந்து 1 கிலோ வெயிட் இருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட 0.9 கிராமாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் வந்து புரதம் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ புரதமாக எடுக்கலாம். அசைவம் சாப்பிடுபவர்கள்னால் நீங்கள் என்ன எடுப்பீங்களோ அதை எடுத்துக்கலாம். சிக்கனோ, மட்டனோ, ஃபிஷ்ஷோ, அந்த மாதிரி ப்ரானோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லை நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம், சைவமாக இருப்பவர்கள் சுண்டல் சாப்பிட்லாம், காளான் சாப்பிட்லாம், அதுக்கடுத்து என்ன டோஃபு சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா கொழுப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள். யூஸ்வலாக அசைவம் சாப்பிடும் பொழுது மேக்ஸிமம் அவங்களுக்கு ரெண்டுமே அதில் பேலன்ஸ் ஆகிடும். சைவ பிரியர்கள், சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கொழுப்புக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சாப்பிட்லாம், ஒரு துண்டு பட்டர் சாப்பிட்லாம், இல்லை ஒரு 2 ஸ்பூன் நெய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துகிட்டு அதன் பின் சாதம் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் பொழுது இதை சாப்பிட்டுட்டு மோர் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடுவதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நிலையாக நம்ம நார்ச்சத்து, இது கீரைக்காயும் எடுக்கிறோம், அதாவது வெள்ளரிக்காயும் எடுக்கிறோம், காய்கறிகளும் எடுக்கும் பொழுது நார்ச்சத்துங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியை வந்து கொண்டு வரும். இதுக்கு மேலே சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். முன்னாடியே போகும் பொழுது அந்த செரிமானத்திற்கு, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி செரிமானத்திற்கு அந்த முன்னாடி அந்த கட் பாக்டீரியாவுக்கு உணவு வந்து போகுது. அடுத்து புரதம், ஃபேட் இதெல்லாம் போகும் பொழுது இதெல்லாம் ஸ்லோவாக டைஜஷன் ஆகும், ஸ்லோவாக வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நார்ச்சத்து ஒரு கோட்டிங்கை ஃபார்ம் பண்ணுது, அதுக்கடுத்து புரதம், கொழுப்பு ஒரு கோட்டிங்கை ஃபார்ம் பண்ணுது. அதற்கடுத்து இந்த மாவுச்சத்து போகும் பொழுது இந்த மாவுச்சத்து நம்ம சாப்பிட்றதும் கம்மியாக தான் சாப்பிடுவோம். யூஸ்வலாக மாவுச்சத்து உடனே செரிமானமாகி உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு இது பண்ணும். ஆனால் இதெல்லாம் முன்னாடி இருக்கனால அதுவும் ஸ்லோவாக போகும், ரத்தத்தின் சர்க்கரை அளவு ஸ்லோவாக போயிட்டுருக்கும். ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது என்னென்னா நமக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும், ரத்தத்தின் சர்க்கரை அளவும் ஏறாது, நம்ம உணவு குழாய் அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு உணவுகளும் அமையும். செரிமானத்தின் போது அமிலங்கள் வந்து அந்த சளி சவ்வுகளையும் வந்து சேதப்படுத்தாது. ஸோ எண்டில் வந்து மோரோ இல்லை தயிரோ வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நான் சரியாக சாப்பிட்லையே, கம்மியாக சாப்பிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. புத்துணர்வோடு இருக்கும், போதுமான சத்துக்களும் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வேளை உணவு வந்து டக்குன்னு உங்களுக்கு பசிக்காது. அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போன்றவர்கள் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல பலன் தரும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அடைந்த பயனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.